ஐபிஎல் தொடர்ல மும்பை அணிக்கு எதிரான போட்டியில 27 பந்துகள்ல 84 ரன்களுக்கு குவிச்சு மிரட்டின டெல்லி அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேனான ஜேக் பிரேசர் ஜூன் மாதம் நடக்க இருக்க T20 உலகக்கோப்பையில பங்கேற்க மாட்டாருன்னு தகவல் வெளியாக இருக்கு. ஆஸ்திரேலிய வீரரான ஜேக் பிரேசர் உலகக்கோப்பையில இடம்பெறாதது ஆஸ்திரேலிய அணிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுது. T20 உலகக்கோப்பையில ஜேக் பிரேசர் பங்கேற்காததன் காரணம் எதுவும் அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கப்படல. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தெரிஞ்ச பிறகும் அபிஷேக் சர்மா, சஷாங்க் சிங் உள்ளிட்ட இளம் வீரர்கள் IPL சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வர்றது BCCIயின் கவனத்தையே ஈர்க்கும் வகையில இருக்கு. சன்ரைசர்ஸ் அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கும் அபிஷேக் சர்மா அணிக்கு நல்ல தொடக்கத்தை கொடுத்து வர்றார். தவறுதலா ஏலத்துல பஞ்சாப் அணியால எடுக்கப்பட்ட சஷாங்க் சிங் தனது அதிரடியான ஆட்டத்தால பஞ்சாப் அணியை 2 போட்டிகள்ல ஜெயிக்க வச்சிருக்கார். இந்த நிலையில இவங்களுக்கு இனிவரும் தொடர்கள்ல இந்திய அணியில BCCI வாய்ப்பளிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. IPL தொடர்ல இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில KL ராகுல் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை எதிர்கொள்ளவிருக்கு ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி. 9 போட்டிகள்ல விளையாடி 5 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்கும் லக்னோ அணி 10 புள்ளிகளை எடுத்திருக்காங்க. இதுவரை 3 போட்டிகள்ல வென்றிருக்கும் மும்பை அணி 6 புள்ளிகளை எடுத்திருக்காங்க. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற இரு அணிகளுமே இந்த போட்டியை வென்றே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. IPL வரலாற்றில் அதிவேகமா பந்து வீசி அசர வச்சிருந்த லக்னோ அணியின் பவுலரான மயங்க் யாதவ் காயம் காரணமா அணியில் இருந்து விலகி ஓய்வில் இருந்தார். இந்த நிலையில மயங்க் யாதவுக்கு ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் கிடைச்சிட்டதா தகவல் வெளியாக இருக்கு. இன்னைக்கு நடக்க இருக்க மும்பை அணிக்கு எதிரான போட்டியில மயங்க் யாதவ் பங்கேற்பாருன்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.